ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JJ சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம்மேட் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோம்மேடு ஃபேஷியலுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளன்சிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அதோட நம்ம வந்து 2 ட்ராப்ஸ் லெமன் இதில் ஆட் பண்ணோம். ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து லெமன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமனை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஹோம்மேட் ஃபேஷியலில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துட்டோம். நல்லா தயிர் கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 2 ட்ராப்ஸ் லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணல, உங்களுக்கு கையில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி நல்லா ஒரு மைல்டாக ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கலாம். மசாஜ் பண்ணி லாங்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளன்சிங் பண்ணதை ஃபேஸ்லேருந்து இப்படி தொடச்சி எடுத்துடணும். நான் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. லெமனும் கர்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கையில் போட்டு தேய்ச்சி ஒரு பஞ்சில் தொடச்சிருங்க. தொடச்சி எடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ இது முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா, ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டேபிள் ஸ்பூன், இப்போ நம்ம ஆல்ரெடி லெமனும் தயிரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அரிசி மாவை நல்லா கலந்துருங்க. கலந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். லெமன், தயிர், அரிசி மாவு, இது 3. இது வந்து ஃபேஷியலோட ஹோம்மேட் ஃபேஷியலில் நமக்கு செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ இதை என்ன பண்ணுவோன்னா, இதை எடுத்து அரிசி மாவு வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் ஃபேஸில் நல்லா இப்படி நல்லா ஒரு 5 மினிட்ஸு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த கெமிக்கலும் இல்லாதனால உங்களுக்கு வந்து வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி ஆட் பண்ணால் அதுவும் இன்னும் நல்லா உங்களுக்கு க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம அப்படியே வந்து தொடச்சிடணும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அரிசி மாவு, தயிர், லெமன் ஜூஸ் 2 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரப் பண்ணதை ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காட்டனில் தொடச்சி எடுத்துருங்க. தேர்ட் ஸ்டெப்புக்கு பேக்குக்கு நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஆரஞ்சு பவுடர், ஆரஞ்சு தோலோட பவுடர் ஒரு 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு தயிர் ஒரு 2 ட்ராப்ஸ், தயிர் 2 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராப்ஸ், அப்புறம் இதில் வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளே ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நார்மலாக எப்படி பேக் போடுவோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம ட்ரை ஆக விட்டுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு வாஷ் பண்ணி இப்போ இந்த மாதிரி பேக் போட்டு, இந்த பேக்கை வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோவிங் ஸ்கின்னாக கிடைக்கும். நான் ஓகே, நான் இப்போ வந்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோன்னா ஒரு 20 மினிட்ஸ் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணதை விட நல்ல ஒரு க்ளோவிங் கிடைக்கும். இது வந்து நம்ம ஹோம் மேட் ஃபேஷியலாக வீட்லேயே இது பண்ணிக்கலாம். கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் போடுறது வந்து வரும். இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வேறு இந்த நம்ம வந்து எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.